எனக்கு அவசரப்படாதீங்க. என்னடி என்ன? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்போ போய் நீங்க இந்த உண்மையை சொன்னீங்கன்னா வேலை இல்லாத பசங்களுக்கு என் தங்கச்சி நல்ல தரமாட்டேன்னு மாமா கல்யாணத்தையே நிறுத்திடுவாரு. நிறுத்திட்டுமே, எனக்கு என்ன அதை பத்தி போ. என்னங்க நீங்க நிறுத்தறதோட விட்டுருவாரா? அந்த பொண்ணுங்களுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. புரியாம பேசுறீங்களே. ஏற்கனவே அந்த பொண்ணுங்க இவங்க இல்லன்னா நாங்க உயிரோடயே இருக்க மாட்டோம்னு சொன்னதுனால தானே மாமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. இப்ப போய் அவங்கள வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அந்த பொண்ணுங்க சம்மதிக்குமா? இங்க பாருங்க, நாளைக்கு அந்த பொண்ணுங்க ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா அந்த பாவம் நம்மளதாங்க வந்து சேரும். அதுக்காக இந்த வேலை இல்லாத பசங்களுக்கு என்ன வக்காலத்து வாங்க சொல்றியா? இந்த பொம்பளை எனக்கு வேணாடி, நான் இப்பவே போன் பண்றேன். சார் அவசரப்படாதீங்க சார். அவங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயம் எம்எல்ஏ தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எங்களுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார் சார். அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் சார். அவசரப்பட்டு தற்கொலை இருக்கலாம்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது உங்களையும் தானே சார் பாதிக்கும். என்னடா எல்லாரும் சேர்ந்து பயமுத்துறீங்களா? அதெல்லாம் சார் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். அந்த பொண்ணுங்க எல்லாம் யார் சார்? உங்களுக்கும் தங்கச்சி மாதிரி தானே சார்? அதுங்க வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்புனா அது உங்களுக்கு இல்லையா சார்? சார் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த 2 பொண்ணுங்க எங்களை காதலிக்கிறதுக்கு நாங்களும் ஒரு காரணமாயிட்டோம். நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி எங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் சார். ஏயா வேலை வெட்டி இல்லாத உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு தெரிஞ்சாவே எனக்கு கொன்னுடுவேன் அந்த ஆளு. சார் என்ன சார் நீங்க எங்களுக்கு வேலையே கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நாங்க பணம் கொடுத்தோன்னு சொன்னல சார், அந்த ஆளே எங்கிட்ட சொன்னா சார் இன்னும் 15 நாள்ல உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு. ஆமா சார், வர்ற 1ஆம் தேதி நாங்க 2 பேரும் ப்ரொஃபசர் ஆயிருப்போம் சார். ஆமா சார், 15 நாள் மட்டும் இவங்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயத்த அந்த எம்எல்ஏட்ட மறைச்சிட்டீங்கன்னா எல்லாம் சால்வ் ஆயிரும் சார். எனக்கு அவர் சொல்றது கரெக்ட் தாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா ஒரு சின்ன பொய் சொல்றதுல தப்பே இல்ல. அவங்கதான் 15 நாள்ல வேலை கிடைச்சிரும்னு சொல்றாங்கல்ல. சார் தயவு செஞ்சு மனசு வைங்க சார். அப்ப 15 நாள்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிரும்ல சார்? கண்டிப்பா கிடைச்சிரும் சார், சத்தியமா கிடைச்சிரும் சார். எங்களை நம்புங்க சார். அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, உங்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயத்தை எவனுக்குமே சொல்லாதீங்க சார். எங்க அப்பா அம்மா கூட சொல்ல மாட்டோம் சார். அப்பா அம்மா என்னடா கீதா மீனாவுக்கு தெரியக்கூடாது. டேய் அவங்களுக்கு சொல்லனா எப்படிடா? என்ன பேச்சு பேசுற? பொம்பளைங்க வாய் ஓட்ட வாய்டா, அதுல ரகசியம் தங்காது. அப்படி போயிடும்ல. டேய் டோட்டல் அந்த விஷயத்தை போட்டு அமுக்குங்கடா. பாத்தீங்களா, நல்ல சகுனம், மணி அடிக்குது. இது கூட எங்க வேற விஷயமா தான் இருக்கும். நாங்க தான் இந்த நம்பரே கொடுத்தோம். ஆமா, பிபி நம்பர். ஹலோ ஹலோ, யாரு எம்எல்ஏவா? என்ன பங்காளி? பங்காளி, என் தங்கச்சிங்க கல்யாணம் பண்ணி போற மாப்பிள்ளைங்களை நீயும் பார்த்துட்ட, பாட்டியும் பார்த்துட்டாங்க. சந்தோஷம் தான், நானும் பார்க்கணும்டா. மாப்பிள்ளைங்களை பார்க்கணும் அவ்வளவுதானே, பாத்துறா போச்சு. பங்காளி, நாளை நீ என்ன பண்ற, நேரா என் வீட்டுக்கு வந்துரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து காலேஜ் போய் நாளைக்கே மாப்பிள்ளைங்களை பாத்துருவோம். காலேஜ் இல்லையா? ஏன் பங்காளி, ஒரு 10 நாள் கழிச்சு நீ வந்து பார்க்கலாமே. டேய் ஆல்ரெடி அவங்க என் மேல கோவமா இருக்காங்க. லேட்டா போய் மாப்பிள்ளை பார்த்தோன்னு வச்சுக்க, அண்ணனுக்கு எங்க மேல அக்கறை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பார், இதெல்லாம் வேணாம். நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் மாப்பிள்ளை பாக்குறோம். போனவை என்ன சார்? இதோ பாருங்கப்பா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளை காலையில நானும் அவனும் காலேஜ் முன்னாடி வந்து நிப்போம். எந்த காலேஜ் சார்? எந்த காலேஜ் நீங்களே முடிவு பண்ணி தொலைங்க. உங்ககிட்ட மாட்டிட்டு அவஸ்தைப்படுறேன் நான். டேய் வேலையே இல்லாம எந்த காலேஜ்ல போய் நிக்கிறது? டேய் உங்க நண்பன் நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க? என்னடா நாளை காலையில பழனியப்ப காலேஜ்ல நீங்க பிரின்சிபால் இல்ல ப்ரொபோசர். அந்த பிரின்சிபல் வாயால உங்களை ப்ரொபோசர் சொல்ல வைக்கிறேன். எங்க காலேஜ்ல ஷூட்டிங் நடத்த பர்மிஷன் வேணும்ன்றீங்க? ஆமா சார். ஆமா சார். சார் ப்ளீஸ் எப்படியா ஷூட்டிங் பண்ண பர்மிஷன் கொடுத்துருங்க சார். ஓகே எடுத்துங்க. Thank you சார். Thank you சார். போலாம்டா. ஒன் மொமெண்ட். என்ன சார்? அது என்ன சீன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது அவர்தான் டைரக்டர் சார், அவர்ட்டே கேளுங்க. அது ஒண்ணு இல்ல சார், கதை பிரகாரம் அவங்க 2 பேரும் ப்ரொபோசர். ஆமா சார், எல்லாம் கதை தான் சார். இந்த ப்ரொபோசர் 2 பேரும் ஒரு விழாவுக்காக காலேஜ் விட்டு வெளியே போறாங்க. ஓகே. போகும்போது எதுக்கு எம்எல்ஏ வர்றாரு. ஆமா. வந்தவரு ஒரு பிரின்சிபலை பார்த்து இந்த 2 ப்ரொபோசரும் நல்ல பசங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு ரொம்ப தங்கமான பசங்க சாருங்கிறாரு. உடனே அந்த எம்எல்ஏ அவருடைய 2 தங்கச்சியையும் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. அதான் சார் சீன். ஆமா சார். எம்எல்ஏ என்ன கொலையா? ராஜன் ரேஷன் இல்ல சார், ஆக்ஷன் சார். சுமாரா ஆக்ஷன். தமிழ்காத்த தலைவன் கோபி அவர்கள் வாழ்க! இலக்கிய செல்வன் ரவி வாழ்க! தமிழ்காத்த தலைவன் கோபி வாழ்க! ஓஹோ, இலக்கிய செல்வன் இதான் காலேஜா? என்ன பங்காளி, காலேஜ் ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுதாடா? இளம் சிங்கங்களே, மாணவ தங்கங்களே, உங்கள் எண்ணங்களை மதுரை மாநாட்டிலே முழங்குவோம். தமிழின் புகழ்தனை தரணிக்கே வழங்குவோம். மாதமோ ஆடி மாணவர் புகழ் பாடி வெற்றிக்கனி நாடி மீண்டும் உங்களை தேடி வரும் இந்த ஜோடி ஜோடி ஜோடி. அதோ கோட்டும் சுட்டும் போட்டு மாலை போட்டிருக்காங்களே, அவங்க தான் மாப்பிள்ளைங்க. ஓ அப்படியா? ஆமா. டேய் அவங்கள வெறும் ப்ரொஃபசர் சொன்ன அரசியல்வாதி மாதிரி என்னமா ஸ்பீச் கொடுக்குறானுங்க? பேசாம நம்ம கட்சியில இளைஞர்களை தூக்கி போட்டுருங்க. நமது வருங்கால முதல்வர் வாழ்க! டேய் ஏன்டா அதெல்லாம் சொல்றீங்க? வெளிய போற மாதிரி சீன்றா, எங்களை உள்ள அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க இங்க உள்ள போங்க. இல்லையா? ஆமா. தம்பி, ப்ரொஃபசர் தம்பி கொஞ்சம் நில்லுங்க. இவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் இந்த படத்தை நடிக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓ, அந்த எம்எல்ஏ நடிக்கிறாரு நீங்களே? அவரேதான். அப்ப வாங்க வாங்க.
என்னங்க தம்பி அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க போல இருக்கு. கரெக்டா சொல்லிட்டீங்க. ரெண்டு பேரும் இலக்கிய விழாக்கு போயிட்டு இருக்காங்க. ஓஹோ. ஆமா சார் யாரு? என்ன நானே. கேட்டுட்ட நீங்க கல்யாணம் பண்ணி போறீங்களே அந்த பொண்ணுங்களோட சொந்த அண்ணன்பா எம்எல்ஏ. எம்எல்ஏ 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 எம்எல்ஏ. வணக்கம் சார். தேங்க்யூ. இவர் தான் எங்க காலேஜ் பிரின்சிபல். நான் பிரின்சிபல். வணக்கம். வணக்கம். என்னுடைய 2 தங்கச்சிகளையும் உங்க ப்ரொஃபசருக்கு தான் கொடுக்க போறேன். தம்பிங்க எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரொம்ப நல்ல பசங்க. இன்ஃபேக்ட் எனக்கு 2 பொண்ணுங்க இருந்தா இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணி Very good. கொடுத்துருவாங்க. எம்எல்ஏ வீட்டு மாப்பிள்ளைகள் நமது பேரரசு ரவி கோபி. தம்பிகளா, எனக்கு பொய் பேசினா பிடிக்காது. நான் உண்மையை சொல்லுறேன். என் தங்கச்சிங்களுக்கு நீங்க தான் மாப்பிள்ளை நினைக்கும் போது ஆக்சுவலா நான் கொஞ்சம் யோசிச்சேன். ப்ரொஃபசருக்கு போய் கொடுக்கணுமான்னு. ஆனா நேர்ல வந்து இங்க பார்த்ததுக்கு அப்புறம் பிரின்சிபல் கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். உங்க அப்பா அம்மா வந்து என்ன பார்க்க சொல்லு. உங்களே முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரி, உடனே கல்யாணம். சம்பந்தி எவ்வளவு கேட்டீங்க? 3 லட்சம். ஆளுக்கு 3 லட்சம். ம். சரியா இருக்கா பாருங்க. நீங்க கொடுத்தா சரியாத்தான் இருக்கும். இந்த பணத்தை நீங்க வரதட்சணையா மட்டும் நினைச்சிடாதீங்க. சும்மா கடன் தான். என்ன சம்பந்தம் நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நமக்குள்ள என்ன இதோட சீர்வரிசையா வச்சுக்கங்க. சீர்வரிசையாவா? நீங்க நல்லா இருக்கணும். விடியா கால. ஓகே, வரேன். யோ, நமக்கு கிடைச்ச சம்பந்தி தங்கையா. டேய், நம்ம வேலை விஷயமா போன என்னாச்சு? அதான்ப்பா வட்டச்சலாளர் வீடு பூட்டி கிடக்கு. பக்கத்துல விசாரிச்சு பார்த்தா அவன் டெல்லிக்கு போயிட்டானா. என்னது, டெல்லிக்கு போயிட்டான்? ஆமாப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேலை கிடைக்கும். ஆமா. எங்க உங்க பங்காளி எவ்வளவு எங்க மேல மரியாதை நம்பிக்கை வச்சிருக்காரு. இப்ப வேலை கிடைக்கலங்கிற விஷயம் தெரிஞ்சா என்னடா நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. அதான் மச்சானே சொல்லிட்டாரே, காலேஜுக்கே உங்க 2 பேரையும் சேர்மன் ஆக்குறேன்னு. அப்புறம் என்ன? எது சேர்மன் ஆக்குறா? அது மட்டுமாடா, எங்க 2 பேர் கையிலயும் வைர முகூர்த்த மாட்டி வெளியே கொண்டு போய் 2 காரை காட்டி காரையும் சேர்த்து ஓட்டுங்கன்றாரு. டேய், இதுக்கு மேலேயும் வேலையை பத்தி பேசுங்க வச்சுக்கங்க. உங்களை மாதிரி மடைய எவனு கிடையாரா? இனிமேல இந்த வட்டச்சலாளர் தேவை நம்மளுக்கு தேவையில்ல. அவன் சொல்றதான் கரெக்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால பேசாம தாலி கட்டுற வழி பாருங்க. அட என் அட, அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் பாத்துக்கிறேன்ப்பா. சார், சொல்றதை கேளுங்க. சூப்பர். சார், டேய், அந்த காலேஜ் பிரின்சிபல் வந்திருக்கான் பாரு. டேய், என்னப்பா அந்த காலேஜ் பிரின்சிபல் வந்திருக்கான் பாரு. பண்டு போறாரு, அதுக்கு என்னப்பா? அட அறிவு கிட்டவனே, அந்த ஆள் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்க்கறோம் தானே இன்விடேஷன்ல பிரிண்ட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த ஆள் உண்மையை போட்டு கொடுத்துட்டானா நம்ம மாட்டிக்க மாட்டோம். டேய், அவர் கரெக்ட் பண்ணுவா. நீங்க எங்கேயும் போகலாம். அந்த ஆளை நான் எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறேன்? பேசாம இங்கே இருக்கேன். டேய், இவன் பிரின்சிபல் சார், எப்படி இருக்கீங்க? அடடே, நம்ம படத்தை எடுத்த டைரக்டர் தம்பி. எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சார்? உடனடியா நான் இந்த எம்எல்ஏ பார்த்தாகணும். எம்எல்ஏ தானே? நான் கூட்டி போறேன். வாங்க 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 சார். யோ, என்னையா எம்எல்ஏ காட்டுன்னு இங்க கொண்டு தள்ளி விடுற? எம்எல்ஏ பார்க்க முடியாது. எவரும் இல்லாம பேசாத. என்ன? அன்னைக்கு 2 பேர் நம்ம காலேஜ்ல ப்ரொஃபசர் ஆக்ட் பண்ணாங்கல்ல, அவங்க நிஜமாவே ப்ரொஃபசர்னு சொல்லி எம்எல்ஏ தங்கச்சிங்களே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அத முதல்ல தடுத்தாவிடும். ஏன் தடுக்கணும்? ஏன் சார் தடுக்கணும்? யோ, இல்லடி காலேஜ் போய் கட்டு போயா. அப்படியா? ஆமா. நீங்க பிரின்சிபால் தானே? ஆமா. அன்னைக்கு ஏன் ஆக்ட் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப நாள் நடிக்கணும்னு ஆசை, அதனால நடிச்சேன். அதே மாதிரிதான் படிச்சுக்கிட்டே இருந்த பையனுக்கு ப்ரொஃபஸரா நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு, நடிச்சானுங்க. கண்டுக்கலாம் போங்க சார். நீ என்ன குழப்பற? ஓஹோ, என்ன? எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீயும் அவங்கள ஒத்தனா? இரு, உங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறேன். என்ன சார்? ஜீப்ல கூட்டு போய் கம்பி எண்ணெய் வைக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? கம்பி எண்ணெய் வைக்கிறேன். படிச்சவனு பார்த்தா ரொம்ப பேசுறீங்க. யோ, உள்ள ஏதோ சத்தம் கேக்குதியா? ஐயா, டேய், இல்லைங்க, கை விடு. நீங்க ப்ரொஃபசரா? கேக்குறல ப்ரொஃபசரா? டேய், அங்க என்ன பார்வை? ப்ரொஃபசரா வேலை செய்றீங்களா இல்லையா? அது வந்துங்க. என்னடா வந்து ப்ரொஃபசர் இல்ல? ஆமா சார், நாங்க ப்ரொஃபசர் இல்ல.
அட பாவிங்களா நான் எம்எல்ஏ ஏன் காம்பவுண்ட்ல வந்து என்ன ஏமாத்திருக்காங்க ஏய் வாங்க இவங்க ப்ரொஃபசர்ல உனக்கு தெரியுமா இவங்க ப்ரொஃபசர்ல உனக்கு தெரியுமா தெரியாது ப்ரொஃபசர்னு தான் சொன்னாங்க டேய் வெளிய போடா வெளிய போ பேசாத கொலை பண்ணிடு அவசரப்படாத நடந்த உண்மை நான் சொல்றேன் இவ்வளவு அசிங்கம் நடந்துக்கலாம் அவசரப்படாதீங்க சார் ஏய் அந்த சொல்லி தரணும் டேய் மெடிச்சு தாவச்சு போங்க என்னங்க வெட்டி நடத்துப்பா இந்தப்பா நீங்க வாங்க இந்த பக்கம் வாங்க இந்த அப்படியே சார் என்னையா தயாரா ஏமாத்திட்டானுங்க சார் அவனுங்க ப்ரொஃபசர் சொல்லி என்ன ஏமாத்திட்டானுங்க சார் என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தானுங்க சார் காலேஜ் வரைக்கும் கூட்டிட்டு போய் வேஷம் போட்டு ஏமாச்சானுங்க திருட்டு பசங்க வெக்கமாலே உனக்கு நாம அரசியல்வாதிங்க நாம டிராமா பண்ணி மக்களை ஏமாத்தினா ஒரு நியாயம் இருக்குது இந்த சுண்டேகா பசங்க டிராமா பண்ணாங்கன்னு ஏமாந்து நிக்கிற அறிவு இருக்கா உனக்கு வாடே கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் சார் நான் சொல்றது கேளுங்க சார் சார் இங்கிலீஷ் பேச விடுங்க சார் 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 இன்ஸ்பெக்டர் சார் சார் ப்ளீஸ் சார் எல்லாத்தையும் ஏத்து. ஐயா ஐயா கொஞ்சம் படிச்சு முக்கிய ஐயா 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 அவசரப்படாதீங்க ஐயா 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 எல்லாத்துக்கும் காரணம் என்னய்யா? நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஐயா நான் சொல்றத கேளுங்க சாமி ஐயா 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 ஏய் ரெண்டு பேரும் இங்க வாங்க எங்கள் போ போப்பா ஐயோ போ. டேய் எம்எல்ஏ வீட்ல ஏமாத்துன மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கீங்க எந்தெந்த ஊர்ல ஏமாத்திருக்கீங்க சார் நான் ஏய் உண்மையை சொல்ல இல்லைன்னா பிச்சிருவேன் மெட்ராஸ்ல இருக்க ரவுடிங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சார் என்ன சார் இது எங்களை போய் ரவுடி லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்க நாங்க ரவுடிங்க இல்ல சார் படித்த பட்டதாரி வாலிபர்கள் சார் ஏய் மூடுறா வாய இன்னைக்கு படிச்சவன் தான்டா எல்லா தப்பு பண்ணிட்டு இருக்கான் சார் ஊர் பூரா ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கானே அவன்லாம் யாரு ரொம்ப படிச்சவங்க தான் சமீபத்துல செக்ஸ் கேஸ்ல ஒரு டாக்டர் அரெஸ்ட் பண்ணாங்களே அவரும் படிச்சவர் தாங்க அப்ப ஏன்டா வக்காலத்து வாங்குற ஏன் சார் அப்ப டாக்டர் மாத்ருபூதம் கூட செக்ஸா தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு அவரையும் பிடிச்சு உள்ள போட்டுருவீங்களா சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார் என் ஃப்ரெண்டுங்க அவங்க பக்கா ஜென்டில்மேன் ஏய் நீ தானே பிரின்சிபல் ரூம்ல கட்டி போட்ட யார் அது நான் தான் சார் நீ ரவுடியா ஐயே போலீஸ் ஏய் தொற திறக்கிறேன் சார் போங்க சார் திமிரா? சார் போன முதல்ல உனக்கு லாடம் கட்டுறேன் நல்ல கட்டுங்க சார் ஒழுங்கா இருந்தா எங்க பசங்களுக்கு எடுத்ததை இவன் தான் சார் நாலு மிதிங்க சார் நல்ல பிள்ளைய பேரை சொல்லி 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கிட்டு பெருசா பேசுறீங்களா நீங்க ஏய் எம்எல்ஏ கிட்ட 3 லட்சம் வாங்குனீங்களா வெச்சிடுவேன் அடிக்காதீங்க சார் அடிக்காதீங்க சார் அந்த பணத்தை கொடுத்துறேன் சார் இந்தாங்க சார் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து கொடுங்க பைசா காலத்துல உதவாங்க முடியல சார் பணம் கரெக்டா இருக்கா பாருங்க சார் ஏய் கரெக்டா இருக்கா 50 ரூபாய் குறையும் சார் பாத்தீங்களா சார் பிராடு பசங்க சார் உள்ள போடா. 50 ரூபா என்ன பண்ணீங்க சாமி உண்டியல்ல போட்டான் சார் எதுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக சார் செய்யறதெல்லாம் ஃப்ராடு தானோ சாமிக்கு லஞ்சமா பாவிகளா போய் சொல்லி கல்யாணம் பண்ணி எங்களுக்கு அடி வாங்கி வச்சு அந்த எம்எல்ஏ கொடுத்த வயிறு மோதிரத்தை கொடுத்துருக்கடா எங்கடா விரல மோதிரத்துக்கான பாக்கெட்ல வச்சிருக்கிறியா அவனை கொஞ்சம் நல்லா பாருங்க ஏய் சார் எங்கடா மோதிரம் உன்னது என்ன ஆ? அங்க வை ஏன்டா வாயில வச்ச உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது திருடிக்குவாங்களோன்னு பயந்து போய் மறைச்சு வச்சிருந்தேன் சார் போலீஸ் சொல்றியா போடா போ ஏய் உள்ள போடா நாங்க தான் ஏமாந்தவங்க எங்களை பிடிச்சு வச்சிட்டீங்க சார் சார் நல்ல விசாரணை பண்ணி முடிவு அந்த எடுங்க சார், காட்டுக்குள்ள please சார். இருக்கிறவரை எப்ப பிடிப்பீங்க பேசலாம் பிச்சிடுவேன் என்னத்த விசாரிக்கிற சார் 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 அந்த பசங்களை அடிக்காதீங்க சார் அந்த பசங்க ரொம்ப நல்ல பசங்க சார் டேய், ஆட்டோக்காரர் லாயர் கூட்டு வந்திருக்காடா சார் நடந்த தப்பு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் சார் அவங்க இல்ல சார் தயவு செஞ்சு அவங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார் நீ யாரு சார் எம்எல்ஏட பிரதர் சார் இவரு சார் சம்பந்தப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்களே அவங்களுக்கு நான் அண்ணன் முறை வேணும் சார் உட்காருங்க நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க எம்எல்ஏட பிரதர்னு சொல்றீங்க இந்த ஃப்ராட் பசங்களுக்கு நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க சார் இந்த பசங்க ஃப்ராட் எல்லாம் கிடையாது சார் இந்த பசங்க என் வீட்டில் தான் சார் குடியிருக்காங்க இந்த பசங்களுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் எதிர்பாராத விதமா லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது தெரிஞ்ச அந்த எம்எல்ஏ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டார் சார் அந்த நேரத்தில் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கொஞ்சம் தள்ளி போச்சு அதனால ஒரு சின்ன பொய்யை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு சார் என்ன சார் புது கதை சொல்றீங்க
ஐயோ கதெல்லாம் இல்ல சார், இது உண்மை சார். வேலை கிடைக்காதான் சார் இவ்வளவு குழப்பத்துக்குமே காரணம். ஆமா சார், சைதாப்பேட்டை வட்ட செயலாளர் வடுகநாதன்ட்ட ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் இருக்கு சார். அந்த ஆள்கிட்ட வேலை செஞ்ச பியூனையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன் சார். அவரே சொல்லுவார். சொல்லுப்பா. சார் சொல்றது உண்மையா? சார் அந்த பசங்களும் அவங்க அப்பாவும் ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்தாங்க. என் கண்ணால பார்த்தேன். பாவம் நிலத்தை ஒத்து கொடுத்துருக்காங்க சார். சார் அந்த வட்ட செயலாளர் மேல இதுக்கு மேல நிறைய கேஸ் இருக்கு சார். 500 பேர்ட்ட காசு வாங்கி ஏமாத்திருக்காருன்னு ஏற்கனவே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஓ, அவன் தான் அந்த வட்ட செயலாளரா? ஏய், எங்க இருந்தால? சார் அவர் எங்கேயோ ஓடி போயிட்டாரு சார். எனக்கே 3 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு சார். ஏன் சார், இந்த விஷயத்தை பத்தி முன்னாடியே எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காத. சார் இருந்தால் ரொம்ப கௌரவம் பாக்குறாள் சார். வேலை இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாரு சார். ஓ அப்படியா? இப்ப நான் என்ன செய்யணும்? ஒண்ணு இல்ல, நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த பசங்களை ஜாமீன்ல விட்டீங்கன்னா நானே பஞ்சாயத்து பண்ணி 2 பேரையும் சேர்த்து வச்சிருவேன் சார். யோ ரைட்டர், ஒரு கையெழுத்து வாங்கிக்கோ. ஏய், அவங்கள ரிலீஸ் பண்ணு. ஆஹா, வாங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. திருட்டு பசங்க ஒரு கும்பலை கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. உங்களை பஞ்சாயத்து பண்ணி கூட்டிட்டு போறாங்களாம். நீங்களே உங்க முடிவு என்னன்னு சொல்லி அனுப்புங்க. எங்க வந்தீங்க? என்ன முகத்தை வச்சுட்டு எங்களை பார்க்க வந்தீங்க? எங்க அண்ணன் எங்களுக்காக எத்தனை பணக்கார வீட்டு மாப்பிளைய பார்த்தாங்க. அவங்க எல்லாரையும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போராடி உங்களை நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எதுக்காக? நீங்க கோடீஸ்வரர் வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுக்காகவா? ஏழையா இருந்தாலும் நேர்மையா இருப்பீங்க, நம்பிக்கையா இருப்பீங்கிற எண்ணத்துல தானே எங்களை இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களே. நீங்க சொன்ன பொய்னால எங்க அண்ணனுக்கு எவ்வளவு அவமானம், எவ்வளவு அசிங்கம். ஊர்ல இருக்கிறவங்க கேவலமா பேசுறது தாங்க முடியாம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறாரு. எங்களால அவரோட மானவ மரியாதை எல்லாமே போச்சு. மீனா, சத்தியமா சொல்றேன், உங்களை அவமானப்படுத்துறதுக்கோ உங்க அண்ணனை அசிங்கப்படுத்துறதுக்காகவோ நாங்க இப்படி எல்லாம் நடந்துக்கல. நம்ம காதல் ஜெயிக்கணும், அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நாங்க 2 பேரும் உண்மையை மறைச்சோம். அது காதலை பத்தி நீங்க பேசாதீங்க. அந்த யோகிதை உங்களுக்கு இல்ல. உண்மையிலேயே நீங்க எங்களை காதலிச்சிருந்தா எங்க கிட்டயாவது உண்மையை சொல்லிருக்கணும்ல. அவங்க நம்மள காதலிச்சிருந்தா சொல்லிருப்பாங்க. நம்ம காசு பணத்தை எல்லாம் காதலிச்சாங்க, அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? இத பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசாதீங்க. என்ன ரோஷம் வந்துருச்சா? பணத்தை தானே ஆசைப்பட்டீங்க. பணக்காரோட பொண்ணு கிடைச்சா தலையில முளை அடிச்சு எல்லாத்தையும் சுத்திட்டு போலாம் தானே வந்தீங்க. போங்கடா, போருங்க. என்னையா போருங்க? நான் பேசுங்க. போயா, என்னமோ சப்போர்ட் பண்ணி பேச வந்துட்டேன். என் தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு 3 வேளை சோறு போட முடியுமா? இல்ல ஒரு ஜோடி செருப்பு தான் வாங்கி தர முடியுமா? வக்கத்த பசங்க. வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேச. பெரிய கோட்டீஸ்வரன் கோவம் பொத்தி வச்சு போடா. ஏய், இந்த வெட்டி பசங்க கூட்டான்னு சொல்லி வேட்டி கட்டி வந்துட்டாங்க பஞ்சாயத்துக்காக. போங்கடா வெளிய. போங்கடா. இது பாரு, உனக்கு தான் பேச தெரியும், பேசிட்டு இருக்காத. பஞ்சாயத்து பண்ண வந்து உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடு. பெரிய பஞ்சாயத்து பேச வந்துட்டானுங்க. கீதா, கொஞ்சம் முன்னாடி வாமா. போமா, என்னன்னு சொல்லுமா. இது பாருமா, என்னதான் இருந்தாலும் இவங்க உங்களுக்கு தாலி கட்டின புருஷங்க. இது உங்களோட எதிர்கால வாழ்க்கை பிரச்சனை. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க. இதுக்கு மேல என்னென்ன சொல்றதுக்கு இருக்கு? எங்க கிட்டயே உண்மையா இல்லாதவங்க, நாடகம் ஆடினவங்க, இவங்களை நம்பி வந்து எங்களை ரோட்ல நிக்க சொல்றீங்களா? அண்ணே, இவங்களை நம்பி நாங்க போனா நாங்க போட்டுக்கிற நகைக்கு ஆசைப்பட்டு எங்க தலையில கல்ல தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க. சார், டைரக்ட் சார். என்னையா? குட் மார்னிங் சார். கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எத்தனை வாட்டி என்ன கவனிப்பீங்க? புதுசா ஹீரோனி வந்திருக்காங்க, அவளை போய் கவனியா. புதுசா ஹீரோனியா? எங்க அங்க சார்? பாரியா. இந்த ஹீரோனியை வச்சு இந்த டைரக்டரோட சீட்டை பிடிக்கிறேன், இந்த ஆளை வீட்டுக்கு அனுப்புறேன். மேடம் 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 குட் மார்னிங் மேடம். ஐ ஆம் ஜேம்ஸ் சிட்லி. மேடம், காபி சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். அப்புறம் உங்க முகத்தை பார்க்காமே சொல்றேன் மேடம், எதிர்காலத்துல நீங்க ஒரு பெரிய சிம்ரானாவும் ஜோதியாவும் வருவீங்க, இது சத்தியம். தேங்க் யூ. அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் மேடம். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணுவேன் மேடம். எனக்கு சினிமால ஒரு சின்ன சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். என்ன மேடம் பேசாம இருக்கீங்க? ஓஹோ, கருப்பா இருக்கணும்னு பாக்குறீங்களா? ரஜினிகாந்த்ல இருந்து வடிவேல் வரைக்கும் கருப்பா தானே இருக்காங்க. இத போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மேடம் 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 கண்ணம்மா, நீயா? ஏய், எந்திரி எந்திரி லூசு. ஆமா, யார கட்டிங்க வந்த? யார கட்டிங்க அடிக்க வந்த? எம்எல்ஏ நடிகர் அடிக்கணும்னு சொன்ன, அவர் தான் இந்த ப்ரொடியூசர் சொல்லி இந்த படத்துல சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அவன் சொன்னா நீங்க வந்துடுறதா? ஏய், என்கிட்ட என்ன சொன்ன? நீங்க டைரக்டர் அவனுக்கு பின்னால தான் நடிப்பேன்னு சொன்னீங்களா? சொன்ன. அப்புறம் எங்க வந்த? நீங்க எப்ப டைரக்டர் ஆகுது, நான் எப்ப நடிக்கிறது? நீங்க இன்னும் டீ காஃபி நான் கூப்பிட கூட போய்கிட்டு இருக்கியா? மேக்கப் போட்டோன்னு பெரிய ஐஸ்வர்யா நினைப்பா. இந்த பார், சொல்ற கேளு. இந்த கம்பெனி டுபாவர் கம்பெனி 2 நாள்ல பேக்கப் பண்ணிட்டு 3 நாள் வீட்டுக்கு போயிருவாங்க. அவசரப்பட்டு நீங்க நம்பி தெருவுல தெரியாத. நான் ஹீரோ ஆனவன நீ ஹீரோனி ஆகலாம், அது வரைக்கும் பொறுமையா. நான் ஹீரோ நைட் கூட நீங்க ஹீரோ ஆகலாம். ஏய்,
நீ எனக்கு சான்ஸ் தர்றியா? எழுத்தா பேசிக்கிட்டு வா வீட்டுக்கு. கை பிடிச்சிடுங்க. அவசரப்பட்டு கை நீட்டுற வளர்ச்சிக்கிறாங்க. என்ன அவன் யாரு தெரியுமா? யாரு? என்னோட லவர். நான் கட்டிக்க போற பிள்ளை. வேண்டாம், அவன்கிட்ட கேளுங்க. நீ இப்படி வா மேடம். இந்த டீ குடுக்குற பையனா உங்க லவர்? நோ நோ நோ, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது சார். அப்படியா? சார் எனக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் தெரியும். நான் பிறந்தது மும்பைலோ, நான் படிச்சது அமெரிக்காலோ. சார் என் ஃபேமிலியே நார்த் இந்தியா சார். ஓஹோ, அப்ப இந்த ஆளு உங்களுக்கு தெரியாது? நான் பார்த்ததே இல்ல. Who are you man? ஏன்டி நான் சொன்னா யாருக்கிட்ட தெரியாது? நம்மள ஒருத்தன் ஏமாத்தான்ல, நம்ம வாழ்க்கையவே சின்ன பின்னமாக்குனான்ல, அவனை கண்டுபிடிச்சு போலி போட்டு தாண்டா மத்த வேலையே. முதல்ல அவன் ஏரியால போய் தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சு அவன்கிட்ட நம்ம பணத்தை வாங்கணும்டா. அண்ணே ஒரு டீ போடுங்க. அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. பாத்தியா நம்ம நிலைமைய? நம்ம கையில இருந்த காசை கொடுத்துட்டு அக்கௌண்ட் சொல்ல வேண்டியதா இருக்கு. இத பாரு, முதல்ல நம்ம லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணும்னு நினைச்சேன் பாரு, அது பெரிய தப்புடா. டேய், நாம என்னடா பண்ணுவோம்? 4 பேர் கொடுத்தாங்களே, நாமளும் லஞ்சம் கொடுத்தோம். ஆனா அவன் இந்த மாதிரி நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு போவான்னு நமக்கு தெரியுமா? இந்த வட்ட செயலாளர் வடுகநாதர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவலையே இல்லங்கிறேன். நன்றி சார். உங்க 2 பசங்களுக்கு MBBS சீட் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. ரொம்ப நன்றிங்க. வட்ட செயலாளருக்கு கட்டம் சரியில்லடா, அதனாலதான் நம்ம கையிலேயே வந்து மாட்டிக்கிட்டான். அப்புறம் சார், நீங்க 2 பேரும் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளவு பணம் எடுத்துட்டு இல்லையாங்க? எடுத்துட்டு வரலையா? என்னையா பொழப்புது? ஒரு வேலை ஆகணும்னா பணத்தோட வர்றதில்ல? ஐயா வணக்கம். பணம் கைக்கு வர குறுக்கு பேசாதீங்க. ஆமா, நம்ம 2 பேரும் எந்த ஊரு? கொட்டாமட்டிங்க. கொட்டாம்பட்டியா? கொட்டாம்பட்டிக்காரனுக்கு 2 பேருக்கு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை வாங்கி கொடுத்தேன். ஒருத்தன் பேர் வந்து ரவி, இன்னொருத்தன் பேர் வந்து கோபியா? கோபிதான். அவங்க 2 பேருக்கும் பழனியப்பாஸ் காலேஜ்ல வந்து ப்ரொஃபசர் வேலை வாங்கி கொடுத்தேன். மாசம் 25,000 ரூபாய் சொலையா சம்பாதிக்கிறானுங்க. அது மட்டும் இல்ல, MLA தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணிட்டு சும்மா ஜாம் இருக்கானுங்க. இப்ப பார்த்தா என் கால்ல விழுவானுங்களா? இல்லடா, கழுத்த பிடிக்க போறானுங்க. பார்க்க மாதிரி இல்ல? இல்ல, அங்க பாரு. ஏண்டா எங்களை ஏமாத்தினது இல்லாம எங்க ஊர்க்காரங்களை வேற ஏமாத்த பாக்குறியா? அடிக்கிற வேலையில வச்சுக்கலாமா? கேப் மாதிரி நீ யாரு? என்னென்ன தில்லுமுல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிற? யாரெல்லாம் உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வந்திருக்கோம்டா. குப்பையில தேசத்தையே கெடுத்தீங்க. எங்கடா வச்சிருக்க எங்க பணத்தை? எங்க குடுறாங்க. எங்க பணத்தை குடுறா? எங்க பணம் எங்க? எங்கிட்ட இல்ல, மேல எடுத்து போயிருச்சு. யாரா அது? சொல்றா. சொல்லு. தண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. என்னடா சோடா வாடா? ஏய், சோடா கேக்குறடா. ஓடிட்டான்டா. அதானே சோமாரி, வெளியே வாடா. ராஸ்கல் எவ்வளவு திமிருடா, வா வாடி வா. ஏண்டி, வசதி இருக்குன்றதுக்காக அம்பாஸ்டர் காரை வச்சு புருஷ மேல ஏத்துறியா? மவளை இப்ப நான் என்ன பண்ற பண்ணி வாடா. இது வரைக்கும் நீங்க செஞ்ச துரோகம் போதாதுன்னு வண்டியை கொண்டு வந்து மேல இடிச்சு இப்ப எங்க பழப்பை கெடுக்க பாக்குறீங்களா? யாரு? நாங்க உங்க பழப்ப கெடுக்கிறோமா? புரியல. ஏமாத்துறது அவங்க பழப்பு, அத கெடுக்கிறோமா? அத சொல்றாங்க. யார பாத்து ஏமாத்துறீங்க? மறுவேலை பாக்குற டைம்ல பிச்சு என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ ராஸ்கல்? இங்க பாருங்க, அடுத்தவங்களை ஏமாத்துற புத்தி எங்களுக்கு இல்லைங்க. அப்படி ஏமாத்துற என்ன எங்களுக்கு இருந்திருந்தா எங்களோட 1.5 லட்சம் ரூபாய் வேலைக்காக கொடுத்து இன்னொருத்தங்கிட்ட ஏமாந்துருக்க மாட்டோம். இது என்ன புது கதையா? இத நாங்க நம்பணும். நீ நம்பாட்டி போயண்டி. நீ போயா? இருக்கீதா? சும்மாரா. நீங்க பணம் கொடுத்தது உண்மைனா அந்த பணம் கொடுத்த ஆள எங்க அண்ணன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியதானே? உங்க அண்ணன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த அண்ணாங்க இருந்தோம். அன்னைக்கு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இன்னைக்கு அவன் கிடைச்சான்னு தெரிஞ்சிட்டு போனா நீங்க வண்டி கொண்டு வந்து குறுக்க போட்டீங்க. ஒரு பொய்ய மறைக்க 9 பொய். நீங்க திருந்தவே மாட்டீங்களா? அவங்க ஃப்ராடுங்க, அப்படிதான் பேசுவாங்க. நீங்க யார பாத்து பிரவடிக்கிறே? ஏய், இன்னைக்கு ஒரு கதையை முடிச்சேன்டி. இன்னையோட ஒத்துமற அடங்கணும். என்ன அந்த பொண்ணுகிட்ட தகராறு ரோட்ல? ஏய், நீ யாரா? புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில 1000 தகராறு இருக்கும். அத கேக்க நீ யாரா? ஏமா சொல்றீ. இந்த ஆள் யாருனே தெரியாது. காலேஜ் போயிட்டு வர எங்களை கலாட்டா பண்றாங்க. காலேஜுக்கு போறியா? இது ஏன் பொஞ்சாதீங்க சொன்னா நம்புங்க. அது ஏன் பொண்டாட்டிக்கு பொஞ்சா சொல்றா? அப்பா என்ன இப்படி பண்ணிட்டாங்களே? இவங்க விட எங்க அண்ணன் எவ்வளவு மேல் போல இருக்க. என்னப்பா ரொம்ப வலிக்குதா? அடடா வீங்கிடுச்சா? ஆமா, வாய்க்குள்ள காலை விட்டு வச்சா வீங்காதா? 2 பல்லு ஆடுதுடா. சரி கவலைப்படாத, நான் உத்தரம் கொடுத்து சுத்தனே எடுத்துறேன். நீ பாத்து சரி போய்ட்டாங்க. அவளா சொன்னால் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லை. இல்லை. என்னடா அது பட்ட பகலே தண்ணி அடிச்சிட்டு வர? நான் தண்ணி அடிக்கல, உன் தங்கச்சி என்னைய தண்ணி அடிக்க வச்சுட்டா. நன்றி கெட்டவன். லூசா திரிஞ்ச உன் தங்கச்சிய தெளிவாக்கி கண்ணம்மாங்கிற பேரை கரினா கபூர்னு மாத்திரவே நான். வங்கக்கடலை பேக்கிரவுண்டா வச்சு போட்டோ எடுத்தவன் நானு.
அந்த போட்டோவை சினிமாக்காரனுக்கு பூரா கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணது நானு. அவன் கேட்கிறான் என்னைய who are youன்னு கேட்கிறான். ஏற்கனவே அடிச்சு மிதிச்சிருக்கிறானுங்க, நீ வேற அந்த இடத்துல அடிக்கிறியாடா? அடிச்சாங்களா? யாரா? எங்க 2 பேர் பொண்டாட்டிகளும் அடியாளுகளை வச்சு எங்களை அடிச்சிட்டாளுங்கடா. அடியாள வச்சா? எதுக்குடா? நாங்க உயிரோட இருந்தா அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாதுல்ல, எங்களை குறவணுன்றதுக்காக தாண்டா காரை விட்டு முதல்ல ஏத்த வந்தாளுங்க. அதுல ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டோம். உடனே அடியாளுகளை வச்சு அடிச்சிட்டாளுங்கடா. பாவிகளா, கட்டின புருஷன் அடிக்கிற அளவுக்கு மரியாதை இல்லாம போச்சா அந்த நாட்டுல? அம்மா பேச்சு பேசுறது ஏண்டா? ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் தங்கச்சியே உன்னை ஓட ஓட அடிக்கும் போது எம்எல்ஏ ஓட தங்கச்சியை எங்களை சும்மா விடுவாங்களா? மச்சான், இத நம்ம சும்மா விடக்கூடாது. நீ உடனடியா 2 பொண்ணுங்களை பாரு. அவளுக்கு தெருவுல போற பிச்சைக்காரியா இருந்தாலும் பரவாயில்ல, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவளுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்டா. அது மட்டும் இல்லடா மச்சான், நம்ம வாழ்க்கையில விளையாண்ட அந்த எம்எல்ஏவை பழி வாங்கி ஆகணும்டா. டேய் பழி வாங்குறதோ வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறதோ நமக்கு முக்கியம் இல்லடா. பின்ன நாம யாருங்கிறத அவங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும்டா. பணம் காசு இருக்கிற திமிர்றதாண்டா அவங்க நம்மளை எடுத்தெறிஞ்சு பேசுறாளுங்க. ஆமா, நாமளும் நல்லா உழைப்போம்டா, கை நிறைய காசு சம்பாதிப்போம்டா, அவங்களோட பெரிய பணக்காரன் ஆக முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டுவோம்டா. சூப்பர் ஐடியாடா மச்சான். மச்சான், அந்த லூசு கூட என் வேலைக்கு வெடி வச்சுட்டாடா. என்னை உங்களோட சேர்த்துக்கங்கடா. கவலைப்படாதடா, நம்ம 3 பேர் சேர்ந்தே உழைப்போம்டா. அதுவும் இன்னையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ரவி, ஒரு சிக்கன் நூடுல்ஸ், ஒரு மட்டன் ஃப்ரை, ஒரு ஆம்லெட் புரட்டி போட்டு கூட அந்த பக்கம். அப்படியே 4 ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிக்க. பொறுமை ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏப்பா பேப்பர் வச்சுங்கப்பா. இந்தா முதல்ல பேப்பர் படி ரோஸ்ட் வருது பின்னாடியே. ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணது யாரு? ஹலோ, நான் தான்ப்பா. இந்தா. என்ன இவ்வளவு ஃபாஸ்டா வீசுற? அதான் ஃபாஸ்ட் ஃபுட். ஏப்பா சூப்பு கேட்ட என்னாச்சுப்பா? அப்படியா? இந்தா டம்ளர் பிடி, சூப் வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு ஆச்சுப்பா? 45 ரூபாய். இதா சேஞ்ச் கொடு. அண்ணா ஒரு ஆபாயில் பண்ணா சூப்பரா பண்ணா. டேஸ்ட்ப்பா. இதே மெயின்டெய்ன் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ். ஆகட்டும் சாப்பிட்டவங்கலாம் காசை கொடுத்துட்டு போயிட்டே இரு. இந்தா பாருப்பா, ஒரு ஆஃப் பாயில போடு. தக்காளி சட்னி போடுங்க. தக்காளி சட்னி ரெடி ஆகுது, அது வரைக்கும் தக்காளியை ஒரு கடிச்சு chicken 65. பாத்துக்க, கல்லாவா இல்லாட்டி குல்லாவா போட்டுருவானுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கேஸ் தீர்ந்து போச்சா, ஆட்டோ எடுத்துட்டு போய் ஒரு சிலிண்டர் வேணும் தெரியாடா. ஆமா, எல்லா வேலையும் நானே பண்ணணும். ஜேம்ஸ் சீட்ல எதுக்கு இருக்கு? அவன் அனுப்ப வேண்டியதானே. டேய், அவனை சிக்கன் மைனர் சொல்லி 1 மணி நேரம் ஆகுதுடா, இன்னும் வரல பாரு. சிக்கன் வாங்க போனா பக்கத்துலயே தான் பிராண்டி ஷாப். அடிச்சுட்டு மல்லாம் அந்த போல இருக்கு. அவன் திருந்தவே மாட்டான்டா. இந்த பார், வரும்போது எங்கேயா கடனா தூக்கிட்டு. ஓகே. ஒரு பிளேட் நூடுல்ஸ். ஒரு பிளேட் நூடுல்ஸா? நூடுல்ஸ் வர லேட் ஆகுது, முதல்ல பிளேட் அப்படி. சாரி, குறி தவறிடுச்சு. ஒரு நிமிஷம். என்ன சார் சாப்பிட்டீங்க? நூடுல்ஸ் ஒரு 65. ஏம்பா, ஒரு பிளேட் சிக்கன் நூடுல்ஸ் போடுங்க. இந்தாங்க. ஏப்பா கொஞ்சம் சாஸ் போடாப்பா. இதை கொண்டு வரேன்ப்பா, கொடுங்க. என்னடி அப்படி பாக்குறீங்க? இங்க புதுசா டிஃபன் கடை போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? அது வேற யாரும் இல்ல, உங்க வீட்டுக்காரங்கள் தான். ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துடுறேன். எங்க அவங்க 2 பேரும் காணோம்? எங்கேயோ போய் தொலைறாங்க, நமக்கு எதுக்கு? என்ன சார், வியாபாரம் நல்லா நடக்குதா? ஏதோ நடக்குதுங்க. அப்புறம் நீங்க 2 கூட தண்ணி கேட்டிருந்தீங்களே, நான் அம்மா கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தேன், கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க கொடம். அப்புறம் இன்னைக்கு என் பர்த்டே, அதுக்காக தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. உங்க வைஃப் கூட வந்திருக்காங்க பாருங்க. நீங்களும் நிச்சயமா என் பர்த்டேக்கு வரீங்க. பார்க்கலாங்க. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா வரீங்க. ஃபாஸ்ட் ஃபுட் நடத்துற அளவுக்கு இவங்களுக்கு ஏது அவ்வளவு பணம்? ஏய், என்னடி கேள்வி கேக்குற? நம்மள ஏமாத்துற மாதிரி வேற யாரையாவது ஏமாத்திருப்பாங்க, இல்ல கொள்ளை அடிச்சிருப்பாங்க. 10 பைசா வருமானம் இல்லாம போய் சொல்லிட்டு தெரியறவங்களுக்கு வேற எப்படி காசு வரும்? இதெல்லாம் நீ யோசிக்கணும். ரன்னிங்ல இறங்காத. டேய், சரக்கு இறக்குடா. சரக்கு இறக்கியாச்சுடா போறேன். ச்சே, உள்ள இருக்க சரக்கு. அதுவா? வாடா ராசாச்சி, நீதான்டா என் படத்துல அடுத்த சிரிக்கு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க இங்க வந்தாங்களா? ஆமாண்டா. என் பொண்டாட்டி என்ன தெரியுமாடா கேட்டா, இந்த ஹோட்டல் எப்படி வச்சிருப்பாங்கன்னு. அதுக்கு உன் பொண்டாட்டி என்ன தெரியுமாடா சொன்னா? திருடி கொள்ளடிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்தையே தூக்கி போட்டு அவளை மிதிக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன சொன்னாலுங்க? டேய் மச்சான், தெரியாம தான்டா கேக்குறேன். எதுக்காகடா அவங்க நம்மள இப்படி துரத்தி வந்து அவமானப்படுத்துறாங்க? நாம அவங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசாட்சியே இல்லையாடா? டேய் மச்சான், கல்லு மாதிரி இருக்க மனசே கரை வச்சுட்டானுங்கடா. நீ அளப்படாது, அத மறக்கிறதுக்கு ஒரு பெக்காச்சு அடிச்சாங்க. உள்ள கீழ ஊத்தி அது வைக்கப்பா. மச்சான், நீ ஒரு பேண்ட் சட்டை போட்ட ஆல மரண்டா. உன்னுடைய நிழல்ல தாண்டா நாங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ சாஞ்சிட்டேடா, நாங்கெல்லாம் காஞ்சிருவோம்டா. ஒரு பெக்கேட்ரா, இந்த குடுறா. நாம குடிக்கிறதுக்காக வாழறடா. இந்த
ஒரு தத்துவத்தை மனசுல வச்சுக்கிட்டாவது நீ குடிச்சு ஆகணும். அதுக்கு ஆகுப்பா வாயில ஊத்துறா. லொகேஷன் தெரிய ஊத்து ரெட்டியா வச்சு ஊத்துறா. ஐயா மனைவி டார்ச்சருக்கு இதுதான்டா மருந்து.